நியூஸ் 7 தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக வர்சஸ் பாஜக 2026 தேர்தல் களத்தை கூர்த்திட்டுகிறாரா பிரதமர் மோடி என்ற வாதத்தில் 5 கருத்துரையாளர் நம்மோடு பங்கெடுக்க இருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து டாக்டர் சஃபி சுலைமான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின், பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன், வலதுசாரி ஆதரவாளர் ராமசாமி மையப்பர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் இணைகிறாங்க. ஐவருக்கும் வணக்கம். ஜீவ சகாப்தன் வணக்கம். 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதி ஒதுக்கியும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பிரதமரின் பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதமரின் பேச்சு உண்மைக்கு சற்றும் பக்கத்தில் இல்லாதது ஒன்று, கொஞ்சம் கூட அது உண்மை இல்லாத ஒன்று. இதே தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களும் மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதுங்கிறது அந்த நிதிக்குழு பரிந்துரை செய்யுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது பரிந்துரை செய்திருக்கக்கூடிய விழுக்காடை எடுத்தீங்கனாலே குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கான்னு தெரியும். ஆனா இவர்கள் யாருமே பாருங்க ரெக்கார்டோட பேச மாட்டாங்க, புள்ளி விவரங்களோட பேச மாட்டாங்க, தரவுகளோட பேச மாட்டாங்க, என்ன செஞ்சிருக்கோம் என்ன நடந்திருக்கு பேச மாட்டாங்க. முத்ரா திட்டத்துக்கு இவ்வளோ தந்துட்டோம், ரயில்வே திட்டத்துக்கு 3 மடங்கு செஞ்சுட்டோம், இப்போ கடந்த 10 வருஷமா இவ்வளோ செஞ்சிருக்கோம், இவ்வளோ செஞ்சிருக்கீங்கன்னா என்ன செஞ்சிருக்கீங்க? ரயில்வே பட்ஜெட்டையே ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ரயில்வேக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம்னு இவங்க சொல்றதெல்லாம் ஏதாவது யதார்த்தத்தில் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னு 2014க்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே பட்ஜெட்டுக்கு செலவினம் செய்தார்களோ அதை விடவும் 7 மடங்கு அதிகம் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இருந்தா நம்ம யதார்த்தத்திலே பார்ப்போங்க. தமிழ்நாட்டு ரயில்வே பயணங்கள் வட இந்திய ரயில்வே பயணம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குன்னா இங்க மக்களுக்கு அதுக்கான போதுமான வசதியை இது செஞ்சு தரலைங்கிறதா உண்மை. நாங்க 7,000-6,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். ஆனா 2014 முன்னாடி 900 கோடி தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அதாவது இவங்க எல்லாமே 19 ரூபாய் இவ்வளவு செஞ்சிருக்கோங்கிறாங்க, முத்ரால இருந்து எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்க சொல்ற மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு எல்லாம் வீடு தமிழ்நாட்டில் இவங்க செஞ்சு தந்திருக்காங்கன்னா இந்த 10 வருஷத்துல நமக்கு தெரிஞ்ச 10 பேர்ல ஒரு 2 பேராவது அதில் பயன்பட்டு இருக்க மாட்டாங்களா? இது எல்லாமே இவங்க சொல்லுகின்ற 19வான கணக்கு. நீங்க டீட்டெயிலோட பாருங்க. 14வது நிதி பரிந்துரை என்ன சொல்லுது? 41 விழுக்காடு மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய வரையறையிலேயே எனக்கு அதிகமான முரண்பாடு உண்டு. அந்த வரையறையே தமிழர்களுக்கு எதிரானது, மாநில நலனுக்கு எதிரானது. நான் அது குறித்து அப்புறம் வரேன். குறைந்தபட்சம் நான் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிதி பரிந்துரை கொடுக்கின்ற பெர்சன்டேஜ் இருக்குல்ல, 41%. அப்போ முதலமைச்சராக இருந்த குஜராத் முதலமைச்சராக இருந்த தற்போதைய பிரதமர் மோடி சொன்னது தெரியுமா? இது மிகப்பெரிய அநீதி, மாநிலங்களுக்கு 50% வேணும் அப்படின்னு கேட்டவர் மோடி அவர்கள். ஆனால் அவர் பிரதமர் ஆனவுடனே அவர் செஞ்சது இதை எதை மறுக்க சொல்லுங்க பார்ப்பது நடக்கவே இல்லைன்னு 33% ஆக்கினாருங்க. 14வது பரிந்துரை நிதி 33%. 41ங்கிறது அநீதின்னு நான் சொல்லலை, ஜீவசகாப்தன் சொல்லல, தமிழ்நாடு சொல்லலை, குஜராத் முதல்வராக இருந்த மோடியே சொன்னார் இது என்னங்க அநியாயமா இருக்கு, டெல்லி மாநிலங்களை வஞ்சிக்குதுன்னு. ஆனா அவர் கையில் அந்த பரிந்துரையை நியமப்படுத்தக்கூடிய நிலை வந்தவுடனே அவர் என்ன ஆக்குறாருன்னா 41% கொடுத்துக்கிட்டு இருந்ததை 33% ஆக்குறாரு. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இல்ல அப்படி அவர் பண்ணவே இல்லை, 41% அவர் கேட்ட மாதிரியே 50% ஆக்கிட்டாருன்னு சொல்லுங்க. இல்லவே இல்லை, வெறும் 41% தான். அதற்கு பிறகு 33%, அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? 3 மடங்கு பணம்னு ரொம்ப எவ்வளவு அழகா லாவகமா நம்ம நிதியமைச்சரும் பிரதமரும் பேசுறாங்க. 7 மடங்கு அதிகம். 3 மடங்கு 7 மடங்குங்க. இங்க கணக்கு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்ன, இந்த தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு சென்ற நிதி எத்தனை, என்னென்ன விஷயங்களை வளர்ந்துருக்கு. 10 வருஷத்துல ஐடி பார்க் தமிழ்நாட்டில் வளர்ந்ததும் உங்களுக்கு பீகார் உத்தரப்பிரதேசத்தில் வளர்ந்ததும் ஒன்னா? தமிழ்நாடு என்ன மாதிரியான மாநிலம்? தமிழ்நாட்டில் கிராமமே கிடையாதுங்க. திருத்துறைப்பூண்டியா இருக்கட்டும், உங்களுக்கு கும்மிடி பூண்டியா இருக்கட்டும், கிராமம்ங்கிற ஒரு கட்டமைப்பே தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லாமே நகரம் தான், எல்லா இடத்துலையும் நவீனமயம், எல்லா இடத்துலையும் தொழில்நுட்பம். இவ்வளவு பெரிய வளர்ச்சி 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு வந்திருக்கு. ஆனா நீங்க நிதி 41% 32% 20% குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஃபிகர் ஆதாரம் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்தது தான் நான் பேசுறேன். நான் ஒன்றும் இது அறிவாலய சைட்டோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ்காரங்களோ சொன்னது கிடையாது. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல போய் நான் சொல்றது பாருங்க. 14வது பரிந்துரையில எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் நிறைவேற்றிருக்காங்க, 15வது பரிந்துரை நியமனத்தில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்குதுங்க. நீங்க பெர்சன்டேஜ் தான் பார்க்கணும், அமௌண்ட் பார்க்க கூடாது. 10 வருஷத்துல எங்க 50,000 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினவருக்கு 10 வருஷம் கழிச்சு 54,000 சம்பளம் வந்துட்டா, 10 வருஷத்தோட முன்னாடி பார்க்கும்போது உனக்கு 4,000 கூட இருக்கேன்னு கேட்குறேங்க. அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் அவருக்கு 65,000 வந்திருக்கணும்ல. அப்படி வந்தா தானே அவர் வளர்ந்துருக்காருன்னு அர்த்தம். இவர்கள் எல்லாமே 19வான கணக்குகளை சொல்லி தான்
இவர்கள் தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து நிலைக்கவே நிலைக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை பற்றிய அது ஒதுக்குற அந்த அளவுகோலை பற்றி தயவுசெய்து சொல்லிடணும். ஏன்னா ரொம்ப முக்கியம், மக்களுக்கு தெரியணும். எதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க தெரியுமா? ஒரு மாநிலத்தினுடைய காட்டு வளம், இயற்கை வளம், விவசாய நிலம், காணுயிர் பாதுகாப்பு, இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த மாநிலம் பாதுகாக்குது இதை பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கொடுக்கிறது. எந்த மக்கள் தொகை அடிப்படையில்? 2011 மக்கள் தொகை அடிப்படையில். இந்த 2 கணக்குமே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன் தெரியுமா? தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மிக பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறது இந்து பேப்பர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரையும் நேற்று வரையும் பாராட்டியிருக்காங்க. இவ்வளவு வளர்ந்த மாநிலத்தில் காணுயிர் பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, விவசாய நிலங்கள் பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு அதை பாதுகாக்க முடியும்? எல்லாம் தொழிற்சாலை ஆகுது, ஐடி பார்க் ஆகுது, வேலைவாய்ப்பு கூடுது, தனிநபர் வருமானம் இந்தியாவுடைய சராசரியை விட 3.5 மடங்குக்கு மேல தனிநபர் வருமானம் 2,69,000 என்னமோ இருக்கு, சரியான பிகர் தெரியல, 3 லட்சத்துக்கு மேல தனிநபர் வருமானம் வருது. இது எல்லாம் வேணும். ஆனா விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படணும்னா எப்படி? அப்ப அந்த விதத்துல தமிழ்நாடு குறைச்சிருவாங்க. தொழில் வளம் அதிகரிச்சுக்கிறத பத்தி பேச மாட்டாங்க, தனிநபர் வருமானம் அதிகரிச்சுக்கிறத பத்தி பேச மாட்டாங்க, ஜிடிபி அதிகரிக்கிறத பத்தி பேச மாட்டாங்க. அதிகமான ஜிஎஸ்டி இந்தியாவுக்கு கொடுக்குறான இந்த தமிழ்நாட்டுக்காரன் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தின்னு பார்க்க மாட்டாங்க. இயற்கை வளம் குறைவா இருக்கு அப்படிங்குவாங்க. ஆனா விவசாய வளம், தொழில் வளம் அதிகரிக்கிறத பத்தி பார்க்க மாட்டாங்க. ஆனா பிரதமர் ஒவ்வொரு முறை வரும்போது 30,000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் செய்யறாரு. இப்போ 8,300 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் செய்யறாரு. தமிழகத்தை புறக்கணித்து விட்டு இதெல்லாம் செய்யல. இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், தமிழ்நாட்டிற்கும் நாங்க நிறைவா செஞ்சிருக்கோம். அவர் சொல்றதையும் அவர் அறிவிக்கிற திட்டங்களையும் நீங்க சொல்றீங்க. நான் என்ன நடந்திருக்குங்கிறத ஆதாரத்தோட பதிவு செய்யறேன். இதை நான் எங்க இருந்து எடுக்கிறேன் திருப்பி சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கிற ஆதாரம் செக் பண்ணி பாருங்க. இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி. நீங்க ஆதாரங்கிறது ஒரு புள்ளி, பெர்சன்டேஜ் இவ்வளவு நிதிக்குழு சொன்னாங்க, நிதி ஆணையம் சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு சொன்னாங்க. பட் அவரு நாங்க எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு சாலை அமைத்திருக்கிறோம், ரயில்வேயை எவ்வளவு நவீனப்படுத்தி இருக்கிறோம், தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறோம் பட்டியலிடுறாருல. அவர்கள் செய்த பட்டியல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியோடு பார்க்கும்போது ரொம்ப பாரபட்சமாகவும் ரொம்ப பாரதூரமாகவும் இருக்கு. முதல்ல இவங்க ஒன்றும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இந்த 10 வருஷத்தில் செஞ்சு பீகார் மாதிரி இருந்த ஒரு மாநிலத்தை நாங்கள் தமிழ்நாடு மாதிரி மாற்றிட்டோம், ஒரு வளர்ச்சி அடைந்த மகாராஷ்டிரா மாதிரி மாற்றிட்டோம்னு சொல்கிறதே நகைப்புக்குரியது. தமிழ்நாடு எப்பவும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலையும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது. பணவீக்கம் வந்து ஓவராலாக வந்து அங்கே 6% 7% இருந்தால் தமிழ்நாட்டில் 3.8 ஆகுது. எதனால்? இங்கு சமூக நல திட்டங்கள், இன்க்ளூசிவ் க்ரோத், ரேஷன் கடை, மானிய கடைகளில் பருப்பு. இப்போ ஒரு மனிதனுக்கு பணவீக்கம் வந்துருச்சுன்னா, ஒரு பொருளாதார பெருமந்தம் வந்துருச்சுன்னா அடிப்படையான பருப்பு, அரிசி, தானியங்கள் கிடைக்கிறது பிரச்சனையாகும். அதை உடனே மானிய விலையில உடனே வாங்கு, குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிக்கொண்டு ரேஷன் கடையிலும் பொது விநியோக திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதற்கும் ஒன்றிய அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒன்றிய அரசு இதற்கெல்லாம் எதிரானது. உங்களுக்கு நல்லா தெரியும். நிர்மலா சீதாராமன்லாம் ரேஷன் கடையை ஒழிக்கணும், ரேஷன் கடையில் தேவையில்லாதவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பிடிஆரும் நிர்மலா சீதாராமனும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டதே நமக்கு தெரியும். ஸோ தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசினுடைய தொடர் தாக்குதல், வெட்டு குத்து, இவர்களுடைய ஓர வஞ்சனை, மாற்றாந்தாய் மனப்பான்மை மக்களுக்கு மத்திய அரசினுடைய அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வரதானே செய்யுது. எந்த பொருட்களுக்கு வருது? என்னென்ன வருது? இல்ல, அரிசிங்கிறது ஒரு தன்னிறைவு. ரேஷன் கடையில 80 கோடி பேருக்கு அரிசி வரதானே செய்யுது. எங்க அடிப்படையா ஒன்றிய அரசு, மத்திய அரசு தானே செய்யுது. ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு நம்ம கொடுத்துருக்கிறதா அங்க கேட்கிறோம். ஒன்றிய அரசுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம உருவாக்குறோம் கேக்குறோம். ஆனா மத்திய அரசு இது கொடுத்திருக்கு, மாநில அரசு அளவு கொடுக்கலையே. அதாவது அவர்கள் நம்ம கேட்டதும் கொடுக்கல, அவர்கள் கொடுப்பதாக வரையறுத்ததையும் கொடுக்கல. 19 வந்து நாங்கள் இவ்வளோ பெரிய கோடி கொடுத்தோம், இவ்வளோ பெரிய கோடி கொடுத்தோம்னா கேட்டுக்கிட்டு இருக்க லேமேனுக்கு இவ்வளோ கோடி கணக்கில் செஞ்சுருக்காங்களான்னு. என்ன வேணும், எவ்வளோ செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பரிந்துரை செய்தது, எவ்வளோ வந்திருக்கு, பெர்சன்டேஜ் கூட்டியிருக்கா குறைஞ்சிருக்கு. இவங்க சொல்கிறாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட குறைவுன்னு. கிடையவே கிடையாது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கொடுத்த பெர்சன்டேஜை விட குறைந்து கொண்டே வருது. ஒவ்வொரு ஆண்டும் குறையுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த 10 வருஷத்தில் பெர்சன்டேஜ் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. இவங்க 19 பண மதிப்பை பார்க்குறாங்க. பண மதிப்பெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண மதிப்பு உள்ள பண மதிப்பு ஒன்றும் கிடையாது. அதனால சும்மா அந்த ரூபால சொல்லி அப்போ இவ்வளோ கோடி இப்போ இவ்வளோ கோடின்னா பணம் அதிகரிக்க தான் செய்யும், பண மதிப்பு அதிகரிக்க தான் செய்யும். ராமசாமி மையப்பன், பெர்சன்டேஜில் நீங்கள் சொல்லாமல் நம்பர்ஸில் நீங்கள் சொல்லி மடைமாட்டிடுறீங்க அப்படின்னு ஜீவசகார்த்தன் சொல்கிறார். மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். 2 இது எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று வந்து இவங்க டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட இதுவே வந்து 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்ற கணக்கு.
இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து ₹2 கொடுத்தா ₹1 எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட்டு கிட்ட இருந்தோம் 50%. ஒன்று தான் சென்ட்ரலோட கான்ட்ரிபியூஷன், ஐஜிஎஸ்டியிலிருந்து இருந்தாலும் சரி சிஜிஎஸ்டியிலிருந்து வந்தாலும் சரி. அந்த ₹1 29 காசு எப்படி இருந்தாலும் இவங்களோட கணக்குப்படியே டைரக்டா வந்துருது. இது இல்லாம பயன்பாட்டுக்கு வர இது வந்து மற்ற நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது இல்லாம டிஃபென்ஸ், ஹெல்த், எஜுகேஷன் இந்த செக்டர்ல வர கிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டெவல்யூஷன் இன்னும் அதிகமா இருக்கு. இது ஒரு டெவல்யூஷன். ரெண்டாவது டெவல்யூஷன் ரேஷியோ நீங்க சொல்றீங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னா, பெர்சன்டேஜ் படி மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு எவ்வளவு வருவாய் கொடுக்குது, ஈட்டி கொடுக்குது, தமிழ்நாட்டிற்கு நீங்க இதற்கு 2014 முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க, எத்தனை சதவீதம் கொடுத்தாங்க, அந்த சதவீதத்துல இருந்து இப்ப எவ்வளவு குறைச்சிருக்காங்க, அந்த ரேஷியோ படி நீங்க பேச மாட்டீங்களே? இல்ல. சோ அப்படி வந்து நீங்க இயர் ஆன் இயர் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எங்க இவங்க மாற்றம் சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட டோட்டல் கிராண்ட் வந்து ஒரு மொத்தமா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுக்கறதுலயும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கிற ப்ரொபோர்ஷன்லயும் இருக்கிற மாற்றம் சொல்றாங்க. அந்த மாற்றம் எப்படி அந்த மாற்றம் எப்படி அப்படின்னா 2 மாற்றங்கள். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் யூபிஏ ஆட்சி காலத்துல இருந்து ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த இது பாஜக ஆட்சி காலத்துக்கு வந்த உடனே அவங்களோட முதல் 5 ஆண்டு காலத்துல அவங்களால அதை மாற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இது அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா இருந்த அவங்களோட 5 ஆண்டு காலத்திற்கு ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து 42% இருந்துச்சு 2021 வரைக்கும். அந்த 42% இருந்தது. அதை 1% பாஜக குறைச்சாங்க. அந்த 1% குறைச்சது எப்போன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மாநிலமாக இருந்து அது யூனியன் பிரதேசமா மாறிவிட்டது. அப்போ அந்த 1%க்கான ஏன் அந்த சேஞ்ச் இருக்கு அப்படின்றத பாராளுமன்றத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாநிலமே வந்து மொத்தமா யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. அப்போ அந்த டெவல்யூஷன் வந்து மாற்றும் போது அந்த 1% குறையணும். அதனால அது 41% ஆக்கியிருக்கோம் அப்படின்றது 1%க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாநிலத்துக்கான கான்ட்ரிபியூஷனே வந்து 42ல இருந்து 41% அப்படின்றது மொத்தமா மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா வந்து அந்த ஆண்டுல கொடுத்த பணம் வந்து 5.29% இருந்து 5.17% ஆயிருச்சு அப்படின்றது டெஃபினட்டா பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கு. நான் அதை மாற்றம் சொல்றேன். என்ன மாற்றம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா டோட்டல் டெவல்யூஷன்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளவு கொடுக்குறாங்க, என்ன தேவை இருக்கு அப்படின்னு அந்த கிராண்ட் ரேட் ரிக்வயர்மெண்டே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரிக்வயர்மெண்ட் தமிழ்நாடு என்ன கேட்டிருக்கோ அதுல அதிக சதவீதம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து போன ஆண்டு கேட்டதுல 56% கொடுத்திருக்காங்க. யூபி கேட்டதுல வந்து கம்மியான பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. அது வந்து இங்க பட்ஜெட்லயே இப்ப 2000 தமிழ்நாடு கேட்டது எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் இல்ல, அதான் நான் சொன்னேன், கேட்டதுல 56%. அது முன்னாடி யூபிஏ காலத்துல கேட்டதோட ஒவ்வொரு ஆண்டுமே அதிகமா கொடுத்திருக்காங்க அப்படின்றது. ஒண்ணுல தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்லயே ஒரே ஒரு இத மட்டும் காலத்தோட அதிகமா தாக்கல் செய்த பட்ஜெட்லயே ரேஷியோ அதிகம் ஆயிருக்கும்ல. இல்ல, தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்லயே அவங்க வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி 2025 அவங்க வந்து இவ்வளவு 4500 கோடி கொடுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நாங்க கேட்டு டெவல்யூஷன்ல பாக்கி இருக்கு, நாங்க கேட்ட கிராண்ட் ரேட்ல இவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் அனுப்பி இருந்தாங்க. அதை பப்ளிஷும் பண்ணிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட வெப்சைட்ல. அந்த இதே நீங்க அவங்க பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா யூபி ஆட்சி காலம் ஒவ்வொரு வாட்டியும் கிராண்ட் ரேட் ரிக்வெஸ்ட் கேட்டதோட எப்பவுமே 50% கிட்ட கூட வந்தது கிடையாது யூபி ஆட்சி காலத்துல. அப்ப திமுக வந்து மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார்கள், தமிழகத்திலும் ஆட்சியில் இருந்த காலத்துல கூட 50% கிட்ட கூட வந்தது கிடையாது. ஆனா இங்க வந்து பாஜக ஆட்சி காலத்துல ஒவ்வொரு வாட்டியும் 50%க்கு மேல இருந்திருக்கு. அதுதான் இவங்க தாக்கல் செய்த பட்ஜெட்டே போன 3 ஆண்டுகளும் பிளஸ் இந்த ஒரு ஆண்டும் 4 ஆண்டுக்கும் சேர்த்து. சோ அதனால அவர்கள் சொல்ற கணக்கு அப்படின்றது வேற. அவங்க என்னன்னா ஒரே ஒரு இன்னொரு கணக்கு, மோடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது நிதி கமிஷன் பரிந்துரைத்ததை விட குறைவா கொடுக்கறாங்க அப்படின்னு அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா பிரதமரான பிறகு அவரே அதை குறைத்து கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு இத ஸ்ட்ராங்கா இவங்களோட பட்ஜெட்டே அதை காமிக்கலையே. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடோட பட்ஜெட் கிராண்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து சென்ட்ரல் டெவல்யூஷன் எவ்வளவு, அதுக்கப்புறம் மத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷன் மத்த ஆண்டுகளா கால்குலேட் சொல்லுங்க, ஓவராலா கால்குலேட் பண்ணி அந்த மொத்தமா நீங்க அதை மட்டுமே கால்குலேட் பண்ணா நான் வேற எந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டுக்கும் போக சொல்ல. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் டாக்குமெண்ட் மட்டும் நம்ம நம்புவோம். அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் உண்மை, மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் பொய்னே கூட எடுத்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்லயே எடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட கிராண்ட்டை அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதை மட்டும் போன 3.5 ஆண்டுகள் வந்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுவே வந்து என்ன இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அப்படின்றது தெரியும். ஒன்று. இரண்டாவது, இத்தனை ஆண்டுகள் இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை பிரதமர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை ப்ராஜெக்ட் ரிலீஸ், எவ்வளவு கிராண்ட் ரிலீஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கட்டும். அது ஒன்னொன்னும் பொய் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சர்களோ இல்ல இன்னைக்கு இருக்க மந்திரிகளோ ஒரே ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் முடிச்சிடறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது போன 3.5 ஆண்டுகள்ல 7 முறை பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிலீசஸ்க்கு மட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும். கோவிட் காலத்துல கூட வந்து அவங்க 20,000 கோடிக்கு வந்து இங்க ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மேடையில இருக்காங்க. எத்தனை 1000 கோடிக்கு வைத்தாலும்
பெர்சன்டேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது இதுல குறைந்துதானே என்ன இருக்கு. பிரச்சனை அப்படின்னா இந்த நாடு மற்ற முழுக்க மாநிலங்களை இல்ல, கம்பேர் அதான். பண்ணும்போது இல்ல, அந்த கம்பேரிசனுக்கே வர முடியாது. ஏன்னா இந்தியால ஏன் இருக்கவர்கள் அப்படி compare பாரதத்துல இருக்கவங்க பண்ணக்கூடாதா? எல்லாருமே பாரதத்துல இருக்கவங்க எல்லாருமே என்னோட சகோதரி. அவங்க எல்லாருக்குமே என்ன தேவையோ நான் கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, இங்க மாவட்டங்கள் எடுத்துப்போம். சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி வந்து அதிகமா ஏர்னிங்ஸ் இருக்கு. அப்ப நான் வந்து சிவகங்கை, ராமநாதபுரம், நான் திருநெல்வேலி இவங்களுக்கு எல்லாம் கம்மியா கொடுப்பேன் அப்படி நான் கணக்கெடுக்க முடியுமா? இப்ப என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க? இல்ல இல்ல, என்ன அப்போ என்ன சிவகங்கைக்கு அதிகமா கொடுக்குறீங்களா சென்னையில கொடுக்கறதோட? இல்ல திருநெல்வேலியில இருக்க எஸ்சிஜெட் வந்து நாங்குநேரியில இருக்க எஸ்சிஜெட் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? கோயம்புத்தூரோட வளர்ச்சியில சிவகங்கைக்கு பங்கு இருக்கு சார். நாங்குநேரியில இருக்க எஸ்சிஜெட் என்ன பண்றீங்க? கோவை வளர்ச்சி, சரி, சரி, கோவை உங்க வளர்ச்சியில நேரத்துல தர்மபுரிக்கு பங்கு இருக்கு. அதான் ஏன் அப்படி கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டுல சரி, அப்படின்ற போது வளர்ச்சி பெறாதவர்களுக்கு நான் அந்த வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் அப்படின்றது என் சகோதரிக்குன்ற ஒண்ணு. ரெண்டாவது, நேச்சுரல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்கு. ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா இங்க இருந்தெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலமா வாங்கியிருக்கு. நம்ம வந்து டிரான்சிட்டுக்கு பே பண்றது இல்ல, அவங்க நிர்ணயம் செய்யற விலையை பே பண்றது இல்ல, அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சா என்ன விலைன்னு பே பண்றது இல்ல, அவங்க கார்பரேட்டுக்கு வித்தா என்ன விலை அப்படின்றத நம்ம பே பண்றது இல்ல. தமிழ்நாடு வந்து அதற்கான டிஸ்கவுண்டட் யூஸ் ஆன கோலுக்கு இருக்கு. ஒவ்வொரு நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் கூட நம்ம கொடுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம வந்து சகோதரி அப்படின்னு இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம என்ன அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். இல்லங்க, you can challenge it. அந்த இதை வந்து இந்திரா காந்தி பீரியட்லயே அதை வெயிட் பண்ணியாச்சு, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இதுல வந்து ட்ரெயின்ல வந்து எவ்வளவு உண்டு இருக்கு, எந்த இதுவும் இங்க இலவசமா கொடுக்கல. இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அது வெயிட் பண்ணப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து எந்த மாநில அரசும் அது கொடுக்கிறது கிடையாது. சார்ஜஸ் தான் ஒரு டன் கோல்ல ஃப்ரைட் சார்ஜஸோட தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஐ சேலஞ்ச் யூ, உங்களால நிரூபிங்க பாப்போம். நீங்க அதை பே பண்றாங்கன்னு காமிங்க. இவங்களோட பட்ஜெட் பே பண்றாங்கன்றதுனால கான்செப்ட் காமிங்க. பே பண்றாங்க. இந்திரா காந்தி அதுக்கான அலவன்ஸ் கொடுத்தாச்சு, அது பே பண்ணுவாங்க. இந்த போன முறை அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அதானி ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். மாற்றமே ஆக்சுவலா அதை மாற்றதே எப்படி மாற்றம்? ஒரே ஒரு நிமிஷம், என்ன மாத்தி சொல்றாங்கன்னா, நான் இத்தனை ஆண்டு காலம் வந்து அதை வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் இல்லாம டாக்ஸஸ் இல்லாம அவங்க கமர்ஷியல் யூட்டிலைசேஷன். ஆனா முடிச்சிடுற ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா. என்னன்னா இத்தனை ஆண்டு காலம் அந்த வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் பெனிஃபிட் எடுக்கல அப்படின்னு சொன்னா அது தவறு. எடுத்த பெனிஃபிட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னா அது எப்படி? வந்து இத்தனை ஆண்டு காலம், அதாவது ஜார்க்கண்ட்ல இருந்து 50 வருஷம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியாச்சு, போன 20 வருஷம் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அது தவறாக இருக்காது. ஸ்டேட்டுக்கு நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு தான் நிதி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் இருந்தானே மாநில அரசு மத்திய அரசு தொடர்ந்து நிதி கேட்டுட்டே இருக்கு. டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒண்ணும் இல்லங்க, டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். பாக்சைட் உலக இந்தியாவிலே அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கொடுக்கிற மினரல்ஸ். டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஹைவேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரயில்வேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். சரி சார், நீங்க இங்க வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கார்ப்பரேட்டோட டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரயில்வேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லா ஹைவேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது எல்லாருக்குமே பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்லங்க, நேஷனல் ஹைவேஸ் வந்து தமிழ்நாடுல எவ்வளவு இன்டர்லிங்கேஜஸ் இருக்கு, போர்ட் வந்து தமிழ்நாடுல எத்தனை போர்ட் இருக்கு, ரயில்வேஸ் எவ்வளவு இன்டர்லிங்கேஜஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். அப்ப அதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் இவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. அது எல்லா ஆட்சி காலங்கள்லயும் நடக்கிறது தானே. டிஃபென்ஸ்க்கு செலவு எல்லா ஆட்சி காலத்திலயும் கிடையாதுங்க. எத்தனை போர்ட் வந்து பாஜக ஆட்சி காலத்துல பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துல வந்திருக்கு, எத்தனை போர்ட் வந்து மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல வந்திருக்கு அப்படின்னு பாப்போம். எண்ணூர் எக்ஸ்பான்ஷனுக்கு யாரு கிராண்ட்ஸ் கொடுத்திருக்கா, தூத்துக்குடி துறைமுகத்துக்கு யாரு பர்மிஷன் கொடுத்திருக்கா, அதே மாதிரி காரைக்காலுக்கு யாரு கொடுத்திருக்கா, இதெல்லாம் யார் ஆட்சி காலத்துல வந்திருக்கு அப்படின்னு காமிக்க முடியும். மூடிட்டாங்க. நீங்க தான் எதுக்கு திறந்தீங்கன்னு தெரியும், எதுக்கு மூடிங்கன்னு தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு. காரைக்கால் போர்ட் இப்ப ஃபங்க்ஷனலா இருக்கு. இப்ப டிரான்சிட் நடந்துருக்கு, இப்ப லைவா அதை வியூ பண்ண முடியும். சும்மா காரைக்கால் போர்ட் இப்ப ஃபங்க்ஷனலா இருக்கு. ஒண்ணுல இப்ப உங்க அசோசியேட் ப்ரொடியூசர் இப்ப லைவா போட சொல்லுங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்
உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில். உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து கேள்வி நேரம் தொடர்கிறது. டாக்டர் சஃபி சுலைமான், தமிழகத்திலிருந்து எனக்கு வரும் கடிதங்களில் கையெழுத்து கூட தமிழில் இல்லை அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. மோடி அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அந்த இது திறந்துட்டு போனதை பற்றி எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா, வழக்கமாக எல்லா மாநிலத்திலையும் போய் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் பிரச்சனை. மற்ற மாநிலங்கள்லாம் அவர் சொல்லக்கூடிய பொய்யை அதே இடத்தில் அடித்து உடைக்க ஆட்கள் கிடையாது, அதை நம்பக்கூடிய மக்கள் அதிகம். ஆனா தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. அதுவும் அவர் சொன்ன மிக மிக ஆகச்சிறந்த பொய் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய கடிதங்கள்ல ஆங்கிலத்தில் கையெழுத்து. இது முதல்வர் அவர்கள் எனக்கு கொடுத்த பாராட்டு சான்றிதழ். அதுல முதல்வர்களுடைய கையெழுத்து வந்து தமிழ்ல இருக்கு. இது அவருடைய தமிழ்நாடு அரசுடைய இது வந்து மாண்புமிகு டெப்டி சிஎம் அவர்கள் என் குழந்தை வரைந்த வரைபடத்துக்கு போட்ட ஆட்டோகிராஃப். அவருடைய கையெழுத்து வந்து உதயநிதி வந்து தமிழ்ல தான் இருக்கு. சரிங்களா? ரெண்டு இது காமிச்சிட்டேன்னா, சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர். இவருக்கு வந்த லெட்டரை இவர் ஒழுங்காவே பார்க்கலங்கிறது காமிக்குது. தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய அதிகாரப்பூர்வமான லெட்டரை முதல்வர்கள் அனுப்பும் எந்த லெட்டரையும் பிரதமர் அவர்கள் பார்க்கவே இல்லை என்பதை இதுவே நிரூபித்து விடுகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவே சாட்சி. காரணம், அவர் சொன்ன ஆகச்சிறந்த கையெழுத்து வந்து, ஏன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கையெழுத்து தமிழ்ல இருக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேயராக இருக்கும் போதே அவருடைய கையொப்பம் வந்து தமிழ் தான் இருக்கும். அப்ப டெல்லிக்கு வரக்கூடிய கடிதம் தெரியாம, டெல்லிக்கு வரக்கூடிய கடிதங்கள்ல பல அப்படின்னு சொல்றாரு.
பலன்னு சொல்றாரு இல்லையா, யாரோடதுன்னா சொல்லிருக்கணும் இல்லையா. அவர் ஒரு பிரதமர் வந்து அட்ரஸ் பண்றாரு, அப்படி போகுதான் கேக்குறேன். காமன் அட்ரஸ் பண்றாரு. சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் தமிழ்ல தான் கையெழுத்து போடுறாங்க, உங்களுக்கு வந்த கடிதங்கள் அத சொல்லிருக்கலாம் இல்லையா. ஆனால் டெல்லிக்கு வந்த கடிதங்கள்ல பல கடிதங்கள்ல அதுவும் தனக்கு வந்த கடிதங்கள் ஆங்கிலத்துல தான் கையெழுத்து இட்டுங்கிறது. இல்ல கோபால் சார், அவர் எங்க வராருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீங்க இருமொழி கலகை சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இங்க வந்து இங்கிலீஷ் தான் போடுறாங்க. நாங்க அப்படி மோடி அவர்கள் என்ன பேச வர்றாருன்னு நமக்கு தெரியும் சார். அவருடைய அந்த கோர் கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியும் நமக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயங்களை இந்த பொய்களை அவர் வேற மாநிலத்தில் செய்வது நல்லது. அதே மாதிரி இன்னொரு மேட்டரை கொண்டு வந்தாரு. இல்ல இப்ப இதை நம்ம முடிச்சுக்குவோம். இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து பிஎம்க்கு போற கடிதங்கள் எல்லாமே தமிழில் தமிழ்ல இல்ல ஹிந்தில இல்ல ஓகே, அது ஒரு தாய்மொழியில வந்தா கூட ஏத்துக்குவோம். இல்ல அதுக்கு அமித்ஷா சொல்றாரு, இனிமேல் வந்து நாங்க தமிழ்ல பண்ண போறோம் டிபார்ட்மென்ட் சொல்லிருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்ல வருது, இந்தியில வருது, மராட்டில வருதுங்கிறத விட நாங்க வைக்கிற கோரிக்கைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அத சொல்லலாம் இல்லையா. இது முதல்வர்கள் நீட்டு சமாதானத்தில் சொல்லியிருக்காரு, டாக்ஸ் விஷயம் இவ்வளவு கேட்டிருக்காரு, எங்க ரிட்டர்ன் ஆஃப் டாக்ஸ் பகுதி இவ்வளவு கேட்டிருக்காங்க, இந்த திட்டங்கள்ல ஒப்புதல் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து நாங்க பண்ணிருக்கோம். அதை சொல்லாம தமிழ்ல கையெழுத்து வருது, ஆங்கிலத்துல கையெழுத்து வருது. ஒரு பிரதமர் பேசக்கூடிய விஷயமாங்க இது. இதே பாம்பன் விஷயம் இந்திரா காந்தி அவர்கள் ஓபன் பண்ணும்போது இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வந்தவங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ண வேண்டாம், ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தாங்க, இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன தேவையோ அதை அவர் என்னவோ அவர் அதான் திரும்ப சொல்றாரு. லாங்குவேஜ் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால அவர் பாயிண்ட்க்கு வந்தீங்க இப்போதான் லாங்குவேஜ் இஷ்யூ. அதே பாயிண்ட் தான். இங்க இருந்து ஆங்கிலத்துல கையெழுத்து போட்டா நான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட வந்துறேன். பிரதமர் வந்து குறை கூறும்போது அந்த ஒரு விளக்கம் மட்டும் முதலமைச்சர் வந்து அவர் ஏன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விளக்கம் கேட்டிருக்காரு. அப்போ வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் மேடை கிடையாது. பிரதமர் வந்து என்ன காரணத்திற்காக தமிழகத்துக்கு வருகிறார், ஒரு விழாவுக்காக வருகிறார், தமிழுக்கு வந்து ஒரு இதன டெடிகேஷன், இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக வராங்க அப்படின்ற போது ஆங்கிலத்தில் இருக்க பயன்பாடு சார். அந்த தமிழ்நாட்டுக்கு ஆங்கிலத்தில் இருக்க பயன்பாடு. அப்ப வந்து இங்க வரும்போது டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும், எஜுகேஷன் பாலிசி பத்தி பேசணும் அப்படின்ற கேள்விகளை முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறார். அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எல்லாம் கையெழுத்தை பத்தி கேக்குறேன் சார். கையெழுத்தை பத்தி கேக்குறேன். கையெழுத்து ஆங்கிலத்திலிருந்து தான் வருது அப்படின்னு யாரை நோக்கி பிரதமர் சொல்றாங்க, அதை சொல்லுங்க. இல்ல தமிழகத்திலேயே அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்ற போது இங்க இருக்க அரசு தனக்கு வரக்கூடிய கடிதங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இதான் ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. பிரைமரி எஜுகேஷன் வந்து நம்மளோட லாங்குவேஜ்ல இருக்கணும் அப்படின்றது. இரண்டாவது, எந்த மொழியும் திணிக்க கூடாது அப்படின்ற வார்த்தை பயன்பாடே இதுல இருக்கு. அப்படின்ற போது அவங்க திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான கருத்தை கையெழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தனக்கு வரக்கூடிய கடிதம். ஏன்னா பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா வைக்கும்போது ஒண்ணும் இல்லங்க. தமிழ்நாட்டுல இருந்து போற லெட்டர்ஸ் எல்லாமே சிஎம் போட்டாங்களா, டெபுட்டி சிஎம் போட்டாங்களா, மினிஸ்டர்ஸ் அனுப்புனாங்களா, எந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா லெட்டர்ஸையும் அவங்க பப்ளிக் ஆகட்டும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கு, நாங்க கையெழுத்து இப்படி தான் போட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். சரி, குஜராத்திக்கு எழுதும்போது எதுக்கு தமிழ்ல? சரி, அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் பப்ளிக் ஃபோரம்ல போடுங்கங்கறாரு. இது எப்படி சாத்தியம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வந்து எதற்காக போகிறது என்பதை பேசுறதை விட அதுல என்ன வகையான மொழி இருந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை. இவங்கள பிரச்சனை அங்கதான். அடுத்த நேரத்துல பண்ணுவாங்க, அவர் பேர் வந்து கிறிஸ்டியன் பேரா இருக்குன்னு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சார் இவங்கள பத்தி எனக்கு தெரியும் சார். சரி இருங்க, மொழி எங்க ஃபெய்த் சார், மொழி எங்க ஃபெய்த் தான், மொழி எங்க ஃபெய்த் தான். இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம், அதுக்கு அசம்ப்ஷனுக்குள்ள போக வேண்டாம். இல்ல வர இருங்க. இந்த மொழி சார்ந்த விஷயத்துல பிரதமர் அவர்கள் வந்து மேடையில இன்னொரு விஷயத்தை தெரியாமையே பேசிட்டு போயிருக்காரு. சரி, என்ன மருத்துவம் வந்து தமிழ்ல வந்து பயிற்று இருக்க வேண்டும் சொன்னாரா இல்லையா? அவரு தொடர்ந்து பேசப்பட்ட நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு இயக்கம்னு சொல்லிட்டு 2021 ஆட்சிக்கு வந்த உடனே மாண்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் நடுவுல குறுக்கிட்டு பேசவே மாட்டீங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கொண்டு வந்த இயக்கம் மூலமாக மருத்துவ எஜுகேஷன்ல வந்து 13 புக்ஸ வந்து ஆல்ரெடி மொழிபெயர்ப்பு பண்ணி முடிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனந்த விகடன்ல வந்த விஷயம் நியூஸ் இது.
நான் சொல்லல. ஆனந்தமில்ல வந்த நியூஸ், அதுக்கு யாரெல்லாம் இது கமிட்டில இருக்காங்க, யாரெல்லாம் பண்றாங்கன்னு. ரிலீஸ் ஆன புக் இது. நான் படிச்ச ஃபர்ஸ்ட் இயர் கைட் அண்ட் பிசியாலஜி புக்கோடைய தமிழ் மருத்துவ உடல் செயலியல். இது எப்போ வந்தது? இது வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இது கூட பிரதமருக்கு தெரியல. நாங்க எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் சார், தமிழன் சார். நாங்க ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. மொழிபெயர்ப்பு 2 விஷயம் இருக்கு, டிரான்ஸ்லிட்டரேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். இது டிரான்ஸ்லிட்டரேஷன் கிடையாது. உதாரணமா நீங்க வந்து ஒரு கெமிக்கல் விஷயத்தை ஃபார்மாலிடிஹைட்னா அப்படியே ஃபார்மாலிடிஹைட் போடுவீங்க தமிழ்ல, அப்படி கிடையாது. எப்படி இவங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு போட்டாங்கல்ல சிலைக்கல, அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஒவ்வொரு விஷயமும் தமிழ்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹார்ட்டை பத்தி சொல்லும்போது கெபாசிட்டன்ஸ் வெசல்ஸ கொள்ளளவு நாளங்கள், புரியுதுங்களா? கண்டக்ஷன் வெசல்ஸ கடத்து நாளங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பேஜ் தான் கொண்டு வந்திருக்காரு, புக்கோட ஒரு பேஜ். இதெல்லாம் தெரியாம ஒரு பிரதமர் இருக்கிறாரு சார். இதை தெரியாம பிரதமர் பேசிட்டு போயிருக்கிறார். முக்கியமான விஷயம் சொல்ல வரேன், இது வந்து நம்ம இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோம், தமிழ்ல பண்ணி இது பண்ணிட்டோம். கவுன்சிலிங் நடத்தி மெடிக்கல் காலேஜ்ல சார், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல முசிறில சேர்ந்த அரசு பள்ளி மாணவன் ஸ்ரீதர்னு இப்ப படிச்சுட்டு இருக்காரு, 2வது வருஷம் கரண்ட படிச்சுட்டு இருக்காரு. அவர் சொன்ன விஷயம் தமிழ் வழியில படிச்சுட்டு வந்தேன். இங்க வரும்போது எனக்கு பதட்டமாவும் பயமாவும் ஐ வாஸ் ஹேவிங் a தாழ்வு மனப்பான்மை இருந்து எனக்கு படிக்க முடியலையேன்னு இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க இப்போ டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்கிறது உடற்கூறா இவ்வில்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் 13 புக்ஸ் வந்தாச்சு. another thing, இதெல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு போயாச்சு. அதான் சொல்ல வரேன். ஓகே, 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான எல்லா சப்ஜெக்ட்ல முடிச்சறேன் சார் கோபால். இல்ல நான் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன். அதான் நான் தெளிவுபடுத்துறேன். அதாவது 5 இயர்ஸ் கோர்சஸும் இல்ல ஒரு நிமிஷம், நான் இது முடிச்சப்ப நீங்க பேசுங்க. எங்க காலேஜஸ்க்கு இந்த புக்ஸ் வந்துருச்சு. அதான் 5 இயர்ஸ் கோர்சஸ்க்கான எல்லா பாடங்களும் வந்துருச்சான்னு கேக்குறேன். இன்னொன்னு ஒரு பாயிண்ட் கூட சொல்ல போனா, இந்த புக் உலகம் முழுக்க 21 லாங்குவேஜ்ல இருக்கு. ஆசியால இங்கிலீஷை தவிர ஃபர்ஸ்ட் தமிழ், ஆசியாவிலேயே. இல்ல இந்த ஒரு புக்கா ஃபர்ஸ்ட் தமிழ் சஃபி சார், நான் என்னோட டீடைல், இந்த ஒரு புக்கா 5 ஆண்டு பாடத்திட்டத்துல 13 புத்தகம். நான் முதல்ல சொன்னேன் 13 புத்தகங்கள். I can name it. 13 புத்தகம் நான் படிச்ச புத்தகம் தான். இன்னொன்னு சொல்லிறேன். எத்தனை வருஷத்துல? இல்ல இது தொடர்ந்து 4.5 இயர்ஸ் சார், 4.5 வருஷ கோர்ஸ், 13 புத்தகங்கள். சரிங்களா? ஒரு இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன், பிரதமருக்கு தெரியாத மேட்டர். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் நான் சொன்ன அந்த பையன், அவர் ரொம்ப தெளிவா சொன்னார், மருத்துவ மாணவர். எனக்கு அது தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இந்த புத்தகம் எங்கள் லைப்ரரியில பார்த்த உடனே நான் இதுல படிச்சுட்டு போய் கிளாஸ்ல உட்கார்ந்தா எனக்கு அவ்வளவு தெளிவா புரியுது, இதுதான் தமிழ்நாடு. இது தெரியாம தான் ராம்நாத் வந்து பேசிட்டு போயிருக்காரு முதல்வர்கள். எனக்கு ஒன்னே ஒன்று தான் சார், இப்ப சார் சொன்னார் இல்லையா, டாக்ஸ் ஓட இத பத்தி நாங்க அதிகமா கொடுத்திருக்கோம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க அந்த விஷயம் நான் தனியா வந்துக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஏன் சொல்றேன்னா, இங்க இன்னும் அழுதுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை தான் அதுக்காக பேசுறேன். என்னன்னா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, நீங்க ஜிஎஸ்டி வந்த அப்புறம் எப்படி இருக்கு, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஸ்டேட்டோட இதை என்னெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்க பறிச்சுட்டு எவ்வளவு கொடுத்துட்டீங்க, தட் மேட்டர்ஸ். இத பேசாம பிரதமர் அவர்கள் ஒரு மாநிலத்தை பார்த்து இவர்கள் அழுது கொண்டு சொல்றது எவ்வளவு பெரிய அவமானம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க முட்டி போட்டு மண்டிட்டாலும் தமிழ்நாட்டு எதுவுமே நடக்காது. ஓகே ஓகே, நீங்க குறுக்கிட்டு இருந்தீங்க, அது என்ன விஷயம்? அது ஒரே ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க, அது பெருமையான விஷயம். ஆனா இன்னும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அபிஷியலா ஒரு மாணவன் வந்து அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டான்னா, இப்ப அந்த ஸ்ரீதர் சொன்னாங்கல்ல, அவங்க தேர்வையே வந்து பிரச்சனையே இல்லாம தமிழ்ல எழுத முடியும் அப்படின்ற ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து அட்மிஷனுக்கு போகும்போதே வந்துரும். அப்ப அந்த மன அழுத்தம் வரதுக்கான இல்ல அந்த தாழ்வு பணப்பான்மை வரதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பார்க்க வேண்டியது. அப்படி வந்ததுன்னா நீட் தானா ஒளிஞ்சு போயிடும். ஏன் தெரியுங்களா, வடநாட்டு மக்கள் இங்க ஒண்ணுமே படிக்க முடியாது, நீட்டு தானா ஒளிஞ்சிரும். தூத்துக்குடி செல்வம், மருத்துவ பாடங்கள் எல்லா சிலபஸ் புக்ஸும் 13 புத்தகங்கள் தமிழ்ல மிகச்சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மருத்துவர் சஃபி சொல்றாரு. எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த தகவலே தெரியாமல் பிரதமர் பேசிவிட்டாரா? தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய ஜீவ சகாப்தன் அண்ணன் லெனின், சகோதரர் மெய்யப்பன் ராமசாமி மெய்யப்பன், டாக்டர் சுலைபான் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்ணன் ஜீவ சகாப்தன் அவர்கள் வந்து மிக ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளருங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. எனக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு முகம் கொடுத்தவர்களில் அவர் ஒருவர் என்கிற நன்றி உணர்ச்சி எப்பவும் எனக்கு உண்டு. அதே நேரத்துல இப்ப என்ன கேட்டீங்கன்னா,
இவங்க எல்லாரும் திட்டமிட்டு இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஏறக்குறைய தாய்லாந்து நம்முடைய பூகோள அரசியலில் தமிழ்நாட்டிற்கு அடுத்து நெருக்கமாக இருக்கிற நாடுகளினுடைய உறவுகளை மேம்படுத்துவதற்காக கடந்த 3 நாட்களாக சுற்றுப்பயணம் நடத்திவிட்டு இப்போ இலங்கை வழியாக நம்முடைய பாம்பன் பாலத்தை வந்து சீரமைக்கப்பட்ட பாலம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உலகத்திலேயே புதுசா கட்டியிருக்காங்க சார், புதுசா கட்டி இருக்கிறாங்க. சீரமைக்கப்பட்டது பக்கத்துல இருக்கு, இது புதுசா கட்டி இருக்காங்க. ரொம்ப நன்றி. அதாவது அத வெர்டிக்கல் லிப்ட்னு சொல்றோம் பாருங்க, அது நேரடியா செங்குத்தா தூக்கக்கூடிய அந்த இதை வந்து முதல்ல ஆசியாவிலேயே நம்முடைய இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஸ்டார்ட் அப்ங்கிற வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துல இந்தியாவால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தால அமைக்கப்பட்ட பாலம்ங்கிறத நீங்க நாம எல்லோரும் ஒரு இந்தியராக பெருமைப்படணும். நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் தமிழன்கிறதுல மாற்று கருத்து இல்ல, அதே நேரத்துல இந்தியன்கிற எனக்கு தேசத்தால் இந்தியன், நான் வந்து இனத்தால் தமிழன். அதே நேரத்தில் இவங்க எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு அல்லது திமுகவுடைய சார்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிவினைய பேசுறது. நான் என்னன்னா பிரதமருடைய பேச்ச டீகோட் பண்றாங்க, பிரதமருடைய பேச்சை டீகோட் பண்றாங்க. டீகோட் பண்ணும்போது மருத்துவ பாட புத்தகங்கள்லாம் தமிழ்லயே இருக்கே, அதுக்கப்புறம் பிரதமர் இல்ல அப்படின்னு பேசுறது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் அவர்களுடைய அந்த பேச்சை வந்து நீங்க எப்படி இன்டர்பிரேஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்ப எப்படி வந்து பொருளாக்கம் கொள்ளணும்னு சொன்னா, ஏன்னா என்னுடைய அண்ணன் வந்து நெருக்கமாக இல்லை, நெருக்கத்துக்கும் உண்மைக்கு இடைவெளி அதிகமாக இருக்குன்னு அந்த ஜீவ சகாப்தம் சொல்லுவாங்க. அவங்க திமுகவுடைய நண்பர்களுக்கு அவங்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவ பாடத்திட்டங்கள் முழுமையாக நீங்கள் தமிழில் கொண்டு வாருங்கள், பொறியியல் பாடத்திட்டத்தை முழுமையாக நீங்கள் வந்து தமிழிலேயே அந்த பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வந்து அமுல்படுத்துங்க, அது போக நீங்க வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வாருங்கள், வழக்காடு மொழியாக எல்லா இடத்திலும். இன்னும் கூட கேளுங்க, நீங்க தயவு அண்ணன் லெனின் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம், அதாவது இன்னும் கூட மாவட்ட நீதிமன்றங்களில் உங்களை முதல் முறை ஆதரிக்கிறேன், ஆனா அது ஒன்றிய அரசு அதிகாரத்துல இருக்கு வழக்காடு மொழி, அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதாவது ஆதரவு குரல் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கம்யூனிஸ்ட், அதாவது இவங்களே வலது கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க திமுக சார்பு நிலையில உறுதியா இல்ல, திமுக சார்பு நிலையில அண்ணன் லெனின் உறுதியா இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துல தூத்துக்குடி செல்லம் சார், ரெண்டு விஷயத்துல ஒண்ணு மருத்துவ படிப்பு குறித்து பேசிட்டீங்க, இன்னொன்னு இங்க இருந்து வரக்கூடிய கையெழுத்துக்கள்லாம் ஆங்கிலத்துல வருதுன்னு பிஎம் சொல்றாரு, அது எதன் அடிப்படையில சொல்றாரு? அப்படி எதுவும் இல்ல. இங்க அதிகாரப்பூர்வ தலைமையில இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும், துணை முதலமைச்சரா இருக்கட்டும், தமிழ்ல தானே கையெழுத்திடுறாங்க. அப்ப யார நீங்க சொல்றீங்க? அதை வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, என்ன நண்பர் டாக்டர் சபி வந்து என்ன சொன்னாரு, சபி சுலைமான் வந்து எனக்கு என் மகளுக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்ல கையெழுத்து போட்டிருக்காங்க, எனக்கு கொடுத்த சான்றிதழில் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பிரதமர் அவர்கள் சொன்னது எனக்கு வருகிற லெட்டர், யாரை மாண்புமிகு பிரதமருக்கு வருகிற கடிதங்களில் தமிழ்ல கையெழுத்து இல்லைன்னு சொன்னாங்க. இத நீங்க வந்து அப்ப இன்னொன்னு கேளுங்க, தயவு செய்து ஒண்ணு கேளுங்க டாக்டர், ஒண்ணு கேளுங்க. நீங்க அப்போ அபிஷியல் சீக்ரெட் எல்லாம் உங்க மூலமா தான் இது வந்து நீங்க கூகுள்ல பார்த்தாலே வந்துருங்க. சரி, கூகுள்ல பாருங்க வந்துரும். கேளுங்க சார், அதெல்லாம் அபிஷியல் சார் எல்லாரும் பேசினா கேளுங்க. அதாவது நான் வந்து வெளியே இருந்து பேசுறேன், நீங்க பக்கத்துல இருந்து கோபாலகிருஷ்ணன் சார் பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாதீங்க. நான் என்ன சொல்றேன், பிரதமர் அவர்கள் வந்து ஒண்ணு தவறா சொல்லல, நீங்க முழுமையா தமிழ் 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 சொல்ல இல்ல, பொய் இல்ல, உண்மைக்கு மாறான தகவல் வச்சுக்கிடுவோம். நான் அண்ணன் ஜீவன் சகாப்தத்தை படிச்ச அதனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உண்மைக்கும் திமுகவிற்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்தவர்கள். பிரதமர் எப்படி சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழ் தமிழ் என்று கொண்டாடுகிறீர்களே, நீங்கள் நடத்துகிற நிறுவனங்களில் நீங்களாவது தமிழில் இன்னைக்கு நீங்க நான் ஒண்ணு சவாலா சொல்றேன் டாக்டர் சபிக்கு, அதாவது தமிழ்நாடு அரசு
நாளையில இருந்து ஒரு ஜீவோ போட்டு ஒரு ஆர்டர் போட்டோம். எதுக்கோ நீங்க ஒன்றில் சட்டமன்றத்துல பேசுறீங்களா 110 விதியில நீங்க தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான் யார் நடத்துகிற பள்ளியாக இருந்தாலும் அதுல மும்மொழி கொள்கைக்கு இடமே இல்லை, தமிழும் ஆங்கிலமும் தான் அப்படி சொல்லுகிற பாப்போம். அது கிடையாது. ஏன்னா இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல வணிகமாக்குவார்கள், இவர்கள் நடத்துகிற நிறுவனங்களை வணிகமாக்குறதுக்காக மத்திய அரசு பள்ளிகள் கேந்திரா வித்யாலயா எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம தடை சொல்ல முடியாதுல்ல. சட்டம் போட்டா அங்க பிரச்சனை வரும்ல. கோபாலகிருஷ்ணன் சார், நாங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். மும்மொழி கொள்கை தான் இந்த நாட்டுக்கு சிறந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் இணைப்பு மொழி, மூன்றாவது ஒரு மொழி தமிழ்நாட்டுல கேந்திரா பள்ளிகள் இருக்கே. இல்ல சார், நான் ஒண்ணு அனுமதிக்க. அதாவது கேந்திர வித்யாலயம் எல்லாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் மூன்றாவது மொழி எது? இந்தி இருக்கு. நான் கடிதம் சம்பந்தமா ஏன் கேட்டேன்னா, தொடர்ந்து ஆழமான தமிழ்நாடு டெல்லி போக்குவரத்து கடித போக்குவரத்து குறித்து ஆழமா தெரிந்த ஒரு நபர், அதனால கேட்கிறேன். பொதுவா தமிழ்நாட்டில இருந்து ஏதாவது கோரிக்கைகள் சம்பந்தமா பிஎம்ஓ ஆபீஸுக்கு போகக்கூடிய கடிதங்கள் அதுல கையெழுத்து எப்படி இருக்கும்னு கேக்குறேன், ஒரு புரிதலுக்காக கேக்குறேன். இல்ல, கண்டிப்பா ஆங்கிலத்துல தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா கேளுங்க, கண்டிப்பா இல்ல சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்காங்க, டிபேட்டுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு நீங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மீது, அமைச்சர் பெருமக்கள் மீது அப்படி முதலமைச்சர் தமிழ்ல தான் கையெழுத்து போடுகிறார் அப்படின்னு சொல்றாரு சஃபி. அதான் சொல்றேன், அவரே வந்து தெரியாம சொல்றாரு, நான் சொல்றேன். அவர் சொல்லுவது உண்மைக்கு டாக்குமெண்ட் காட்டுறாரு, எப்படி கையெழுத்து போடுறாங்கன்னு காட்டுறாரு. அவருக்கு கொடுத்த சான்று தமிழ்நாட்டில் இருக்கிற சபை, திமுகவை சார்ந்த சபைக்கு கொடுக்கிற அந்த கடிதத்துல அப்படி இருக்கு, அவர் பொண்ணுக்கு கொடுத்ததுல அப்படி இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி பாக்குற நேரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. வேணா அனுப்பி விடுறேன், உட்கார்ந்து பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. அதுல பிரதமர் அவர்கள் சொன்னது என்னன்னா, நீங்க முதல்ல நீங்கள் தமிழர்களாக தமிழ் உணர்வை, தமிழ் மொழியை நீங்கள் முறையாக கடைபிடிக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி பிரதமர் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இடையிலே நான் துவங்குறேன். திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற தேர்தல் களத்தை கூர்த்திட்டுவதற்காக பிரதமர் இப்படி விமர்சிச்சிருக்கிறாரா தொடர்ந்து தமிழ்நாட்டில்? அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம்? அப்ப இது அரசியல் பேச்சாதான் எடுத்துக்க முடியும். இல்ல, அரசியல் பேச்சு, தேர்தல் பேச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தான் சார் போட்டி. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 82 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது, 19% வாக்குகளை வைத்திருக்கிறது. எங்களுக்கு தேவை இன்னும் ஒரு 10-12% வாக்குகள் தான் தேவை. எங்களுக்கு திமுக தான் போட்டி. எங்கள் தலைமையில் பிரதமருடைய பேச்சு அப்படிதான் எடுத்துக்கிறது. இந்த ஒரு அரசு விழாவில் பிரதமருடைய பேச்சை பிரதமர் வந்து எங்களுடைய பிதாமகர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிதாமகர் அவரே சொல்றாரு. அப்புறம் இல்ல, பாரத பிரதமர் மாத்திரமல்ல, எங்களுடைய பிதாமகரும் அவர்தான், எங்களுடைய பிரச்சாரகரும் அவர்தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியும் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க களத்துக்கு வாங்க சார். இன்னைக்கு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேண்டுமென்று ஊட்டியில போய் உட்கார்ந்துக்கிறார் சொன்னா இன்னைக்கு வேற ஒண்ணு வேண்டாம் சார். பழங்குடியின மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காரு சார். நீங்க ஏதோ ஊட்டியில ரெஸ்ட் எடுக்க போன மாதிரி சொல்றீங்க. ஒண்ணு கேளுங்க, பிரதமருடைய பேச்சும் தேர்தல் மக்களின் தலைவரே பழங்குடியின சார்ந்த ஒருவரை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து பேசுவோம். மோடி பிரதமர் இல்லையா? குடியரசுத் தலைவராக ஆக்கவிடாமல் செய்தது திமுக. இதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன சார்? பிரதமருடைய பேச்சு பேசுவோம். இன்னொரு கேளுங்க, பிரதமர் 4 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். சரி, பேசுவோம் சார். இல்ல அந்த டீடைல்லாம் நம்ம பேசிட்டோம்.
எவ்வளவு ஸ்கீம்ஸ் எவ்வளவு திட்டங்கள் தொடங்கியிருக்காங்கன்னு பேசலாம். லெனின் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமர் சரி பேசுவோம் சார். லெனின் சார்ட்ட வந்துட்டேன் நான். நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பிரதமர் திமுகவை இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி அரசியலா இந்த தேர்தலை மையப்படுத்தி தான் அந்த ஸ்பீச்சை நீங்க தேர்தல் பரப்புரைக்கான ஒரு வெளிப்படையான எதனால அதை அப்படி பாக்குறீங்க? பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி திடீர்னு இயற்கை பேரிடர் நிதி அமித்ஷா ஒரு 500 கோடி 522 புள்ளி சம்திங் வெளியிட்டார் பார்த்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி நேற்று. அது ஏன் பிரதமர் போகிற போது அதை ஃபெசிலிட்டேட் பண்றாரு. இந்த எதிர்ப்புணர்வு இருக்கு. அடுத்து தேர்தல் இன்னும் அவங்களுக்கு கூட்டணி அநேகமாக அதிமுக அமையலாம் அல்லது அமைய முடியாமல் கூட போகலாம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளணும்னா இந்த அவச்சொல்லேருந்து நம்ம காப்பாற்றப்படணும். அப்போ பிரதமருக்கு எதிராக இது ஒரு மனநிலை வந்துடக்கூடாது என்பது திட்டமிட்டு தான் நேற்று அது வெளியிடுது. கிட்டத்தட்ட 4 வருடமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதிமுக காலத்திலேருந்து. நான் சொல்றது திமுக மட்டும் சொல்லலை, அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து போராடிட்டு இருக்கோம். அப்போ கிள்ளி கூட கொடுக்காதவர்கள் இப்போ திடீர்னு ஏன் அப்படி வந்ததுன்னா இது அதனுடைய நோக்கம் அதுதான். ரெண்டாவது விஷயம், பிரதமர் இலங்கைக்கு போயிட்டு அங்கேருந்து வர்ற போதே ராமர் பாலத்தை தரிசிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து ஹை பிரிஸ்டாக தான் எல்லா இடங்களையும் தன்னை காட்சி தர்றாரு. ஆனால் அந்த ராமர் பாலத்தில் தான் திறப்பண பணிகள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது ஒன்றிய அரசு. எந்த ராமர் பாலம் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எத்தனை சைட்டுன்னு அண்ணன் வந்து கேட்டுக்கலாம். நேராக கூகுள் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மத்திய அரசோட தகவல் இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையான பிறகு தான் ஒன்றிய அரசு அதை அப்படியே அமைதியாக வச்சிருக்கு. இன்னவரையும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமானது. நீங்கள் புனிதமான இடம் புனிதம் இல்லாத இடம் இல்லை. அது கார்பரேட்டுக்கு தேவைன்னா புனிதமான இடத்தையும் உடைக்க தயாராக தான் இருப்பாங்க. நாம் அதை புனிதமான இடமா பார்க்கல, வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா பார்க்குறோம். கடல் சுற்றுச்சூழல் பவளப்பாறைகள் இது பாதுகாக்கப்படணும். அப்போ அந்த மாதிரியான திறப்பண பணிகள் வந்தால் கடல் சூழலில் வந்து ஒரு பெரிய இதை கொண்டு வரும். அப்போ அது வேண்டாம் அப்படிங்கிறதான். ரெண்டாவது, இப்போ அவர் பேசுகிறார், இப்போ கூட ஆயுஷ்மான் பாரத் 8000 கோடி ரூபா மிச்சப்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிரதமர் பேசலாங்க, ஆனால் இவ்வளவு வடை சுடுறதே ஒரு வாடிக்கை வச்சக்கூடாது. 8000 கோடி ரூபாய் மிச்சப்படுது இல்லை 8000 கோடி இந்த இதில் ஓடிச்சு. ஆயுஷ்மான் பாரத் நான் சொல்கிறேன், அது மிச்சம்னா அதுக்காக நம்ம அவமானப்படணும். ஏன்னா இன்றைக்கு இந்த ஹைலி கமர்ஷியலைஸ்டு மெடிக்கல் சிஸ்டம் எங்கன்னா இந்தியாவில் தான். தமிழ்நாடு மாதிரி கிராமப்புற அளவில் அரசு மருத்துவமனைகள் வேறு எங்கேயும் கிடையாது. கேரளாவில் இருக்குது, தென் மாநிலங்களில் இருக்குது, வட மாநிலங்களில் டாக்டர்ஸ் எண்ணிக்கையே இல்லை. அப்போ ஆயுஷ்மான் பாரத் வருதுன்னா என்ன, அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி நீங்கள் கொடுக்கறது இல்லை என்பதுதான் அர்த்தம். அதை வந்து பெருமையாக பேசுகிறாரு பாருங்க. இது நிதி மேலாண்மைக்கானதல்ல, நீதி மறுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்திய நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சைக்கான தொகையை கொடுக்க மறுத்ததனுடைய விளைவை பெருமையாக பேசுகிறீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, நண்பர் மெய்யப்பன் சொன்னார் காங்கிரஸ் காலத்தில் குறைவு. ஆமாம், காங்கிரஸ் காலத்தில் குறைவு தான் டெவல்யூஷனில், பர்சன்டேஜில் கூட. ஆனால் ஏன் டெவல்யூஷனில் கம்மின்னா அப்போ ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி மாநில அரசின் உரிமை. இப்போ நண்பர் சொன்னார் 2 ரூபா வாங்கணும்னா 1 ரூபா. உங்களுக்கு ஏதுங்க அந்த அதிகாரம் 1 ரூபா வாங்குறதுக்கு ஒன்றிய அரசுக்கு? டாக்ஸேஷன்ல உங்களுக்கு சேல்ஸ் டாக்ஸ் யாருக்கு டாக்ஸ் அதிகாரத்தை தாண்டி இல்ல கொடுத்திருக்கோம்னு பிரதமர் சொல்றாரு. இல்லங்க, அது நீங்க கொடுத்ததே இல்லைன்றனா, நீங்க கொடுத்ததே இல்ல. ஏன்னா நீங்க 41% சொல்லிட்டு 32% தான் கொடுக்கணும்னு அந்த துறையினுடைய தலைவராக இருந்த சுப்பிரமணியன், அவர் பேரு நம்ம தமிழ், அவர் பெரிய அதிகாரி, அவரே வெளியில வந்து சொன்னார். அது மறுக்கவே முடியல உங்களால. ஆனா இன்று வரை நீங்க ரியல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 32% தான் அளிக்கப்பட்டிருக்கு. 41% எந்த ஆண்டும் அளிக்கப்படல. சேலஞ்ச் நான் பண்ண தயாராக இருக்கிறேன். அப்போ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய நிதி கூட்டுறவு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்ததில் நம்ம ஆர்டிகிள் 270 280 வரையிலும் வரிசையாக சொல்லப்படுது. என்ன சொல்லுது? முதல்ல இந்த மாதிரி செஸ்ன்னு வாங்கினீங்கன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். இன்கம் டாக்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். நீங்கள் எந்த செஸ் வாங்கினாலும் நமக்கு பகிர்ந்தளிக்கணும்னு இருக்குது. ஆனால் பகிர்ந்தளிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளங்கை புண்ணுக்கு நெல்லிக்கனியாக அது இருக்கும். ஒரே ஒரு விஷயம், இப்போ பெட்ரோல் விலை தெரியும், சர்வதேச அளவில் கிட்ட 5 ஆண்டுகளாக சர்வதேச அளவில் விலை குறைந்திருக்கிறது. ஆனால் ஏற்றி அந்த 100 ரூபாய் வந்து இறக்கலை மோடி அரசு. ஆனால் அந்த இதில் வருது பாருங்க, செஸ், எஜுகேஷன் செஸ், இந்த மாதிரி பகுதியை கொடுக்காம மாநிலங்களுக்கு கொடுக்காம நேரடியாக வாங்குறாங்கல்ல, அதிலிருந்து ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் காலத்தில், யூபிஏ காலத்தில் 50% டிவோல்யூஷன் இருந்துச்சு. பெட்ரோலிய பொருட்களில் வந்த லாபத்தில் 50% ஸ்டேட்ஸுக்கு. ஆனால் இப்போ 20 to 30% தான் வருது. இன்னும் சொல்ல போனால் 30%ங்கிறதே நான் உச்சபட்சமாக சொல்கிறேன். அதே அமௌண்ட்டு தான் வருது.
ஆனா ஒரு இந்திய அரசு அப்படிங்கும் போது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே பார்வையா எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சியையும் பார்க்கணும்ல. இல்லங்க, வளராத மாநிலங்களுக்கும் கான்ட்ரிபியூஷன் அதுக்காக வளர்ந்த மாநிலங்களை தண்டிக்க கூடாது இல்ல. இல்ல நிறைய பண்ணிருக்காங்கல்ல. இப்ப எதுவுமே செய்யல அப்படி நீங்க குஜராத் முதலமைச்சர் எதுவுமே செய்யல அப்படினா 6000 கோடி ரூபாய் ரயிலுக்கு கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்படி இல்ல. இந்த ஒன்றிய அரசு திட்டங்கள்னு வர்றபோது திட்டங்களுக்கு 29% தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் 52% ஸ்டேட் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கம்பேரிட்டிவ்லி நீங்க எடுத்து பாருங்க. அதனாலதான் 56% தனிநபர் வருமானம் வளர்ந்துருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில். ஏன் அந்த அளவுக்கு முதலீடுகளை நம்ம கொண்டு வந்து எங்க கொடுக்குறோம்? கல்வியை எடுத்துங்க உதாரணத்துக்கு. அகில இந்திய அளவுல நீங்க கல்விக்கு எவ்வளவு நிதி வைக்கிறீங்க? 1,56,000 கோடியா? உயர்கல்வியிலிருந்து எல்லாம் இன் டோட்டோ அது இன் டோட்டோ. ஆனா நம்ம ஸ்டேட்ல 45,000 கோடி 47,000 கோடி ஒதுக்குறீங்க. 8 கோடி பேருக்கு 47,000 கோடி ஒதுக்குறீங்க. 140 கோடிக்கு 56 இன்ச் நெஞ்சு ஒதுக்குற தொகை எங்கே? அது எப்படி தர முடியாது? அப்ப இல்லங்க, கேளுங்க, அதுக்காக பிரதமருக்கு ஒன்றும் ரெக்க கட்டி பிறக்கலங்க. அது உங்க கருத்து, நான் பேசுறேன். 56 நீங்க அப்படியே பேசாதீங்க. ஒரு நாகரிகம் இருக்கு, இது நாகரிகம் தான். 56 இன்ச் நெஞ்சுங்கிறது அன்பார்லிமெண்டா? சொல்லுங்க, சரி சொல்லுங்க. நீங்க பேசுனீங்களா, பாராட்டுங்களா? இப்ப கூட சொன்னார்ல எங்க பிரச்சாரத்துக்கு பிதாமகன். அவர் எங்க பிதாமகனா இருந்தாருன்னு தான் கேள்வி. அப்ப இந்த இது முழுக்க நீங்க பாருங்க. அப்ப ஜிஎஸ்டி 50% நீங்க எடுத்துக்கிட்டு நேரம் கொடுக்கிறேன். அந்த ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்துவதற்கான தொடர் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஏன் நீங்க ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒவ்வொரு விலையையும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை வருது? அது இன்னும் உங்களால ஒழுங்குபடுத்தவே முடியல. அப்ப மாநிலங்கள் உரிமையை கபலீகரம் பண்ணி வச்சிருக்கீங்க. பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அரசியல் ரீதியாக தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களை வஞ்சிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஊபிக்கும் இன்னும் ஆதரவு தர்ற ஒரு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுக்குறீங்க. ஆந்திரா வளர்ச்சி அடையலையா? ஆந்திரா வளர்ச்சி அடையலையா? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆந்திராக்கு தலைநகரம் உருவாக்கணும் அப்படிங்கிற பல்வேறு தேவைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க போன பீரியட்ல ஒதுக்கிருக்கலாமே, ஏன் ஒதுக்கல? போன பீரியட்ல நீங்க மெஜாரிட்டியில இருந்தீங்க, இந்த பீரியட் மெஜாரிட்டி இல்ல, அவர் ஊன்றுகோல் தேவை, அதனால ஒதுக்குறீங்க. அதுலயும் அரசியல் இருக்கு, அப்பட்டமான அரசியல், சுயநலம், தன்னுடைய ஆட்சி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆழமா குற்றம் சாட்டுறேன். இப்படி நீங்க எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற போது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்ப நிதி ஆணைய சமமான வரிப்பதிவு இலக்கு அதுதானே வைக்கிறது. அப்ப நிதி கூட்டாட்சின்னு சொல்ற போது இதை தானே சொல்லுது. அதையெல்லாம் எங்க நீங்க எடுத்திருக்கிறீங்க? மாநிலம் நீங்க என்ன சொன்னீங்க? கோபெடரேஷன் அதானே சொன்னீங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறது? மாநிலங்கள் மட்டும் இல்ல, உள்ளாட்சிகளையும் பாதிக்கிற அளவுக்கு வரீங்க. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க, தமிழ்நாட்டுக்கு 2-3 விஷயம் சொல்றேன். 19,000 வீடு கட்டுற விஷயத்துக்கு நீங்க ஒதுக்கிய தொகை போடவே இல்லை. 19,000 வீடுகள்னால பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா 12 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க கான்கிரீட் வீடுகள்ல மாநில அரசு 60% போடுதுங்க. இன்னும் சொல்ல போனா 70%க்கு மேல மாநில அரசுகள் போடுதுங்க. அப்புறம் பேர் தான் பிரதமர். நீங்க கொடுக்கிற நிதியை எடுத்து சொல்லுங்களேன். பேர் தான் உங்கள் பேரு. தமிழ்நாடு அரசு பாதிக்கு மேல அதுக்கு இடம் எடுக்கிறது யாரு? அந்த இடத்தினுடைய மதிப்பு என்ன? இன்னைக்கு அதெல்லாம் யாரு கொடுக்குறா? அதுக்கான கட்டுமான செலவுகள்லாம் என்ன ஆகுது? 1,40,000 நீங்க வீடு கட்டிட முடியுமா? மாட்டுக்கொட்டில கூட கட்ட முடியாது. அதான் உண்மை. எனவே எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா PM ஸ்ரீல நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. நான் கேட்கிறேன், PM ஸ்ரீல நீங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்கல, 3வது மொழி அண்ணன் கூட சொன்னார் 3வது மொழி. நான் கேட்கிறேன், 3வது மொழி கற்றுக் கொடுக்கிற மாநிலங்களுடைய பட்டியலை கொடுங்கன்றேன். அங்க அதனுடைய வளர்ச்சி விகிதங்களை சொல்லுங்கன்றேன். நாம 2 மொழினால அதை அழிந்ததனுடைய இதை காட்டுங்கன்றேன். நம்முடைய வளர்ச்சியின்மையை காட்டுங்கன்றேன். அது இல்ல இல்ல உங்கள்கிட்ட நாம தானே வளர்ந்துருக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? மொழி அல்ல பிரச்சனை, உங்களுடைய அரசியல் கபடம், அரசியல் கபட நாடகம். அதற்காக மொழியை ஆயுதமா பயன்படுத்துறீங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கையெழுத்து போட்டது தமிழ்ல போடல, சரிங்க. நான் கேட்கிறேன், பிரதமர் இதுக்கு முன்னாடி அவங்க அமைச்சரவை சகாக்கள் முழுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த கடிதத்தை அனுப்புனாங்க? ஹிந்தியில ஏன் அனுப்புனாங்க? எங்களை அவமானப்படுத்துறதா? ஆங்கிலமும் இணைப்பு மொழி தானே, ஏன் ஆங்கிலத்தில் அனுப்பல? பல பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்கான பதில் ஜான் பிரிட்டோஸ் எல்லாரும் போட்டிருக்காங்க. கேரளா எம்பிக்களுக்கும் இதே நிலைமை நடந்தது. நீங்க தாய்மொழியை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? அடுத்த மொழி உணர்வை பற்றி பேசுறீங்க பாத்தீங்களா? இது ரொம்ப அபந்தமானது. இதோட முடிக்கிறேன் இருங்க.
அப்ப நீங்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்க்கிற போது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை ஒண்ணுங்க எய்ம்ஸ் இருந்துச்சு. இந்த எய்ம்ஸ் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்தது எல்லாம் எப்படி இருக்கு? ஏன் இதுக்கு மட்டும் நீங்க வெளிநாட்டு இதை சொல்றீங்க? அதே போல இதை முடிக்கிறேன். பாஜக 14 திட்டங்களுக்கு 14,000 கோடி ரூபாய் கொடுத்ததா 21 திட்டங்களை பரப்புரை செஞ்சீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. எல்லாரும் சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்களே, உலக வங்கி ஆசிய வங்கி கடனோட வந்தது, மத்திய அரசின் கடன்ல எந்த விஷயம். அப்ப இவை எல்லாவற்றிலும் நீங்க இணைத்து பார்க்கிற போது தமிழ்நாடு கடன் சொல்றீங்களா, அது கூட தவறு. நம்மளுடைய கடன் 30%, ஆனா ஒன்றிய அரசின் கடன் 57%. ஜிடிபி 57% இருக்கிற ஒன்றிய அரசின் கடன் வெறும் 59 லட்சம் கோடியை 184 லட்சம் கோடியை ஆக்கிட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க சார். எங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. நீங்க முதலில் ஆட்சினா என்னன்னு பாருங்க. கார்ப்பரேட் 25 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட்டுடைய நலனுக்காக 25 லட்சம் கோடி ரூபாயை ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க. அது யாருக்கு? அது என்ன தமிழருக்கா இல்ல ஊபிக்கா? இந்த வாதம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்தமா இல்ல பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்க. சரி, ஆமா பிரிவினைவாதத்தை தூண்டுறோம். ஏன்னா நீங்க ஒரு பிரிவினைவாதி, நீங்களே ஒரு பிரிவினைவாதி. இந்த நாட்டை மத ரீதியா இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் பிரித்தாள வேண்டும் என்று நரித்தந்திரத்தோட செயல்படுறீங்க. சரி, ஓகே. எனவே அந்த முள்ளால எடுக்கணும். சரி, அதற்கான வேலையை நாங்க செய்யணும். சார், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு சிறிய இடைவேளை. முதல்ல மோடி சாருடைய டிகிரி என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். லலித் சார் அமைதியா இருங்க. மருத்துவ படிப்பை தமிழில் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்துவது தொடர்பாக நம்முடைய எக்ஸ் தளத்துல கேள்வியை பதிவு செய்திருந்தோம். மக்கள் அது சம்பந்தமா என்ன பதில் கொடுத்திருக்காங்க, திரும்ப இது தொடர்பாக நாம 4 பதில்களை முன்வைத்திருக்கிறோம். அரசியலுக்காக திசை திருப்ப மாநில அரசிற்கான நெருக்கடி, தமிழ் மொழிப்பற்று அப்படிங்கிற 4 பதில்களை முன்வைத்திருக்கிறோம். மக்கள் என்ன பதிலளித்திருக்கிறாங்க ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம். தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட்,
எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை கேள்வி நேரம் தொடர்கிறது. இந்த விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ் தளத்தில் முன்வைத்திருந்த கேள்வி, மருத்துவ படிப்பை தமிழில் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தி இருப்பது என்று கேட்டிருந்தோம். மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க பார்க்கலாம். மத்திய அரசிற்கு நெருக்கடி என 7% பேரும், தமிழ் மொழி பற்றி என 13% பேரும், திசை திருப்பவே என 20% பேரும், அரசியலுக்காக என 60% பேரும் வாக்களித்திருக்காங்க. ராமசாமி ஐயப்பன், எனக்கு வந்து இந்த ரேட்டிங் எங்க இருந்து போறது அப்படின்னு தெரியல. மக்களோட கணக்கே எடுத்துக்கும். அரசியலுக்காகவே காரணமாக இருந்தாலும் அண்ணன் சுல்தான் அவர்கள், மருத்துவர் சுல்தான் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 புத்தகம் வந்திருக்கு. அந்த மாணவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமான மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி நீட்ல கூட பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிரும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மற்ற ஊர் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வரமாட்டாங்க. அப்படின்ற போது அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராஸ்பெக்டஸ்லேயே அனௌன்ஸ் பண்ணி தமிழில் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போது தமிழில் வந்து அனைத்து பாடங்களுக்குமே தேர்வு நடக்கும். அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இந்த மாதிரி அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலும் அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கும். அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அதற்கான முயற்சியை அரசு இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. ஏன்னா அவர்கள் அதற்கான தேவைகளை செய்யல. ஏன்னா சிலரோட ஊன்றுதனால், அண்ணன் சுல்தான் மாதிரி அவர்களோட சில ஊன்றுதனால் அவங்க வந்து சில பாடப்புத்தகங்களை மாற்றி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து மொத்த இன்ஸ்டிடியூஷனே மாத்துறதுக்கு, அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றுவதற்கு இன்னைக்கு தமிழக அரசு தயாராக இல்லை. கழகமே கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியல, அதுதான் விஷயம். தமிழ்நாடு பாடநூல் கழகம் கொண்டு வருதுன்னா அது அடுத்த கட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. மெத்தப்படுத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றேன். மெத்தப்படுத்த வழக்கறிஞர் நீங்க அடுத்த, ஏன்னா கமிட்டி எந்த அளவு மூவ் ஆயிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இல்ல அதே இதுல அந்த கன்ஃபியூஷன்னா அவர்ட்ட பதில் தான் வாங்கி இருந்துச்சு. 15 செகண்ட்ஸ் தான், ஒண்ணும் இல்ல. நான் ஏன் அந்த சந்தேகத்துல சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து லீகல் எஜுகேஷன்ல வந்து தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திட்டாங்க. ஆனா இவங்க இன்னும் புக்ஸ் ரிலீஸ் பண்றது, ஜட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்றது, அதற்கான கிராண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறாங்க, வழக்கு நடத்துறவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா தமிழக அரசு இன்னும் அதை பண்ணாம இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியா பேசுங்க சார். நான் தான் இப்போ இவர் மெய்யப்பண்ண சொன்னார் இல்லையா, 2 தடவை சுல்தான்ட்டாரு, சஃபி சுலைமான். ஓகே ரைட். என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து மெடிக்கல் புக்ஸை டிரான்ஸ்லேஷன் பண்றது எவ்வளவு கடினங்கிறது அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை எடுத்து வந்தது, அதை முன்னெடுத்து வந்தது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது பிரதமர் அவர்களுக்கு தெரியல. அதுதான் நான் சொல்றேன். பிரதமர் அவர்கள் இதையே தெரியாம வந்து மேடையில பேசுகிறது தான் முக்கியமான பாயிண்ட். செகண்ட் திங், இப்போ இன்கேஸ் அவர் சொல்ற மாதிரியே தமிழ் வழியில கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன், மதுரை எய்ம்ஸ் பசங்க எதுல படிப்பாங்க, 2வது ஜிப்மர் பசங்க எதுல படிப்பாங்க, 3வது இப்ப ரயில்வே இது வருது மெடிக்கல் காலேஜ் சென்னையில, அந்த பசங்க எந்த லாங்குவேஜ் படிப்பாங்க, இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ், அதாவது எந்த மொழியில் படிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து எதையுமே தெரியாம வந்து மேடையில அரசியல் பேசிட்டு போவோம் எவ்வளவு பெரிய தவறு. முக்கியமா லாஸ்ட் பாயிண்ட், கடல்சார் தொல்லியல் வரையும் போயிருக்கு தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து ஒரு பாலத்தை தொடர்ந்து போயிருக்காரு. நீங்க மேலதான் பாத்துட்டு இருக்கீங்க, நாங்க அதுக்கு உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கோம். கடலுக்கு உள்ள என்னெல்லாம் தொழில்துறை இருக்கு தமிழ்நாட்டுல யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த அளவு முன்னேறிய தமிழ்நாட்டுல வந்து இவர் இந்த மாதிரி மேலோட்டமா ஏதோ அரசியலுக்காக பேச போகுது என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். காரணம், தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் இவர் சொன்ன மருத்துவம் உட்பட எல்லா விஷயத்திலும் முன்னேறி இருக்கிறது. நீங்க சொன்ன அந்த 60% அரசியலாக சொன்னது 100க்கு 100 உண்மை. பொதுவா இந்த வாக்கெடுப்புல நேயர்கள் தெரிவிச்சிருக்க கருத்து கிட்டத்தட்ட 87 விழுக்காடு இது ஒரு அரசியலுக்காகவும் அல்லது ஒரு பிரச்சாரத்திற்காக மற்ற ஏற்பாடுகளுக்காக தான் பிரதமர் பேசியிருக்காரு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக தேர்தல் நேரம் வந்துட்டாலே பிரதமர் அடிக்கடி அந்த மாநிலங்களுக்கு விசிட் போகிறதும் பரப்புரை மேற்கொள்வதற்கு அரசு விழாக்களை பயன்படுத்துவது என்பதும் தெளிவானது. பொது தேர்தலில் கூட தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரிசா தேர்தல் பின்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போய் தான் அந்த சாவி வந்து ஒரு தமிழர் திருடிட்டு போயிட்டாருன்னு சொன்னார். எனவே இப்போ தமிழ் மீது பற்று, ஆனால் சாவி வர்றபோது திருடிட்டு போயிட்டாங்க தமிழர்கள். இப்போ தமிழ்நாட்டில் பத்திரமா இருக்குன்னு அடுத்து தமிழ்நாடு தேர்தலில் ஃபர்ஸ்ட் வச்சது. ஆமா, அப்போ அதனால தான் அதுக்கு ஏற்றவாறு தான் தமிழ்நாடு தேர்தலும் முன்னாடி வந்தது. அப்போ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டை நீங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு, நாட்டை ஆள வேண்டும், எல்லா மக்களையும் சமமாக பாவிக்கணும். அதுக்கு பதிலாக தேர்தல் நேரத்தில் மட்டுமே நீங்கள் வருவது, தேவைப்படுற நேரத்தில் மணிப்பூருக்கு போக மாட்டாங்க, இப்பயும் போகிறதில்ல.
ஆனா தேர்தல் நேரம் என்று வந்து விட்டால் அல்லது மணிப்பூருக்கு தேர்தலாம் போக மாட்டார். ஏன்னா அதுவும் தெரியும் எனக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் போல அவர் போகாத ஒரு மாநிலம் அதுதான். எனவே தமிழ்நாடு என்று வருகிற போதே உங்களுக்கு ஒன்று தெளிவாக சொல்கிறோம், தமிழ்நாட்டுல உங்களுடைய ஓரங்க நாடகம் வேலை செய்யாது. ஏன்னா இங்க மிக தெளிவானவர்கள், உணர்ந்தவர்கள், படிப்பாளிகள். அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்களுக்கு அது புரியும். அரசியலுக்காக பேசுவாரு, உள்ளுக்குள்ள நாம பேசுறது தெரியும். உங்களுடைய நிறைவான தமிழ்நாட்டுல வந்து சார் இவங்க ரீல்ல அந்து போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க மும்மொழி கொள்கையை எடுத்து பேசினாங்க, அது ரீல் அந்து போச்சு. இவங்க வந்து நீட்டுக்கு எதிர்ப்பா பேசுறாங்க. ஏன்னு கேட்டா நீட்டை கொண்டு வந்ததே அவங்க, அது முடிஞ்சு போச்சு. இவங்க இப்போ நாளுக்கு நாள் ஏதாவது ஒன்றை புதுசா கண்டுபிடிச்சு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான அரசியலை இந்த நாட்டு மக்கள் இளைஞர்கள் எதிர்காலத்துல இந்த நாட்டை கட்டமைக்க காத்திருக்கிற இளைஞர்கள் படித்து விட்டு பட்டம் பெற்றுவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு இந்த நாட்டை எதிர்காலத்தில் கட்டமைப்பதற்காக காத்திருக்கிற இளைஞர்கள் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான அரசு வேண்டும் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடியாலும் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலையாலும் தர முடியும் மக்கள் நம்புறாங்க. ஒன்னே ஒண்ணு இது மட்டும் முடிச்சறேன். இந்த இன்னைக்கு திறந்து பாம்பன் பாலம் முக்கியமான விஷயம் இல்ல. அந்த பாம்பன் பாலம் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடியே திறந்திருக்கணும். தொழில்நுட்ப அதாவது இந்திய தொடர்வண்டி துறையில் இருக்கிற தொழில்நுட்ப குழு பரிசோதித்து இது திறக்க தகுந்தது அல்ல என்று சான்றளித்தது. பின்பு 2 நாள் கழிச்சு உடனே மிரட்டப்பட்டு இல்ல திறக்கலாம்னு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஏன் பண்ணாங்க? இல்ல இப்போ அதுல திறந்து வச்சோனே பிரச்சனை ஆயிடுச்சு. திறந்து வச்சோனே பிரச்சனை ஆயிடுச்சு. திறந்து வச்சோனே பிரச்சனை ஆயிடுச்சு. இவ்வளவு கோளாறுகள் அதுல இருக்கு. சரி, அதாவது உண்மைக்கு மாறான தகவல்களை தான் பிரதமர் வந்து பேசியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு நிதி தரும் உண்மை கிடையாது. எல்லாவற்றிலும் உண்மைக்கு மாறான தகவல் தான் அவர் கொடுத்ததை நான் ஆதாரத்தோட சொல்லிட்டேன். அவங்க வந்து பெர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா குறைவா கொடுத்துருக்காங்க, பொதுவா வந்து நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்ல கையெழுத்து இருக்கட்டுங்க. ஒரு குஜராத்தி தாய்மொழியா கொண்டவருக்கு எதுக்கு வந்து தமிழ்ல போடணும்? நாங்க வந்து பிற மொழியை மதிக்கிறது தான் சரியானது. முதலமைச்சர் குஜராத்திக்கு தமிழ் எழுதணும், ஆங்கிலத்தில் எழுதுவதுதான் சரியானது. அதனால இது எல்லாமே திசை திருப்பதில் தான், வடைமாற்றுவதற்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காங்க தான். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு வர வேண்டிய எந்த நிதியும் இந்த ஒன்றிய அரசு தரவில்லை என்பது எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். இல்ல, இவங்க நிதியை கொண்டு வந்தது காரணமே நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு வந்த பிறகு நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்றது. திமுக வெர்சஸ் பாஜக 2026 தேர்தல் களத்தை கூர்த்திட்டுகிறார் பிரதமர் மோடி என்ற விவாதத்தில் 5 கருத்துக்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. ஐவருக்கும் மனமான நன்றிகள். நேரலை மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.